ஹாய் கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஆண்டிகிட்ட சொல்லுவான், நான் திருப்பி வந்துட்டு ஆஸ்திரேலியா போகட்டுமா, அதான் கல்யாணம் 3 மாதத்துக்கு அப்புறம்னு தள்ளி போட்டாச்சுல, நான் ஏன் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கிளம்புறங்குவான். ஆண்டி வந்துட்டு சரிப்பா நீ கிளம்பு, ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ பேட் பாப்பா என்ன வந்துட்டுன்னு கிளம்ப சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு வயனா பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வேறு மாதிரி திங்கிங் போயிட்டுருக்குமா. அப்போ ஆண்டி என்ன சொல்லுவாங்க, இங்கே பாரு, நான் இன்விடேஷன் வந்துட்டு பிரிண்ட் பண்ணிட்டேன், ஸோ அதை எடுத்துகிட்டு போய் எம்பசி ஃபுல்லாக வந்துட்டு எல்லாருக்கும் இன்வைட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோக்கு வந்துட்டு என்னதான் அதுக்குள்ளே இன்விடேஷன் அடிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பேடை பார்த்துட்டு சரி நீ போய் டிக்கெட் சீக்கிரம் போடு ஆஸ்திரேலியாவுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ வந்துட்டு போகிறதுக்கு வந்து டிக்கெட் போட சொல்லுவாங்க பேட் கிட்ட. நெக்ஸ்ட் ஹீரோயின் எதாவது காட்டுறாங்க. ஹெல்தி வந்துட்டு காலேஜ் கிளம்பிடுவா போல். நம்ம ஹீரோயின் அப்போ தான் உள்ளார வருவோம். நம்ம ஹீரோயின் வந்து காலேஜ் போக மாட்டாளா என்னன்னு தெரியல. அவன் என்ன பண்ணுறான்னா கையில் வந்து ஒரு கிட்டு வச்சிருக்கான். அப்போ தான் ஒரு விஷயத்தை வந்து யோசிச்சு பார்க்குறோம். டாக்டர் சொல்லியிருப்பாங்க நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஷாக் என்னது, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த சிம்டம்ஸ்லாம் ஹீரோயினுக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஹெல்தி வந்து கீழே இறங்கி போவாள். அப்போ நிக்கோல் வந்துட்டு முன்னாடி வருவான். என்னாச்சு கையிலலாம் அவ்வளோ ஃபுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆமாம் ஹீரோயினுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்க தான் வந்தங்கும்போது பரவாயில்ல நீ அப்படியே ஒரு பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியல் மாதிரி இருக்க அப்படின்ட்டு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிட்டு போ அவளை பார்த்துக்கோ, அவள் ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுடுவாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஒரு நம்ம செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வச்சு செக் பண்ணி பார்ப்பா. அப்போ பாசிட்டிவ்னு வந்துடும். இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவ்வளோதான், அவளுக்கு வந்துட்டு என்ன பண்ணுன்னே தெரில, அப்படியே பயப்பட ஆரம்பிச்சிருவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிக்கோலே வந்துட்டு நாக் பண்ணிகிட்டே இருப்பான். நம்ம ஹீரோயின் வந்து ரெஸ்ட் ரூமில் இருப்பாள். அவள் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் திறந்திருக்க மாட்டான். நிக்கோலே வந்து பயந்துருவான். என்ன அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து திறப்பால, என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா, இவ்வளோ நேரம் வந்து திறக்கிறதுக்கு லேட் ஆச்சு, உடம்புலாம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையாக தான் கேட்பானா. ஹீரோயின் வந்துட்டு இல்லை திருப்பி வாமிட் வந்துக்கிட்டே இருந்துச்சு, அதனால தான் ரெஸ்ட் ரூமில் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவான். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு இவன் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயின் வந்துட்டு நான் பிளேட்ஸ்லாம் எடுத்து வரேன்னு சொல்லிட்டு பிளேட்ஸ் இருக்க போவாலாம். அப்போ ஹீரோயினுக்கு வந்துட்டு நிக்கோலை பார்க்கும்போது அப்படியே கிளாராக இருக்கும். டக்குன்னு அந்த இடத்துல மயக்க போட்டு கீழே விழுந்துருவான். நிக்கோலைக்கு என்ன பண்ணே தெரியாது. அதுக்கப்புறம் திருப்பி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுவான். அப்போ வந்து நர்ஸ்டே போய் கேட்டுருவான் என்ன தான் ப்ராப்ளம், எதுக்கு அவங்க மயக்க போட்டு விழுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வாமிட் பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது இதெல்லாம் நார்மலாக வரதான் இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தானே அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நிக்கோலுக்கு ஒன்றுமே புரியாது. அவன் அப்படியே அமைதியாக நிற்பான். வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லுவான். நிக்கோலை வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் நினச்சிக்கிட்டாங்க போல. இதை கேட்டோடமே நிக்கோலைக்கு பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவாங்களா. ஸோ நிக்கோலை வந்துட்டு சொல்லி தானே ஆகணும். ஸோ சொல்லிடுவான் அந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்களுக்கே ஷாக் என்னது ப்ரெக்னெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நிக்கோலை நினச்சிட்டு ஹெல்தி ரொம்ப ஃபீல் பண்ணுவா. ஏன்னா இவன் ஒன் சைட் லவ் பண்ணிட்டு இருக்கான். லவ் பண்ணுற பொண்ணு வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்டாலேன்னு சொல்லிட்டு இவன் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹக் பண்ணி ஆட்டு சொல்லிட்டு இருப்பாளா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து பார்க்க போவா ஹெல்தி. கண்டிப்பாக ஹீரோயின் நினைப்பா நம்மளை திட்ட தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பா, பயந்துட்டு இருப்பான். ஆனால் ஹெல்தி ஹக் பண்ணிவிட்டு விடு, நடந்து போச்சு, இதை நினச்சி ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு அழுகலையாக வரும். நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பாளா. ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு இந்த குழந்தை அப்பா அந்த செக்ரட்டரி எம்பசியோட அம்பாசிடர் தானே, ஸோ அவர் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணு, அதுக்கப்புறம் ஃபர்தராக மூவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஹெல்தி வந்து சொல்வான். ஹீரோயின் வந்து சரின்னு சொல்வாள். அவங்க பாரு நீ எதை பற்றியும் கொல்லப்படாது, ரொம்ப டிப்ரெஸில் போகாது, இதெல்லாம் நார்மல் தான், நீ வந்துட்டு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலாக தான் அவன் வந்து ஹேண்டில் பண்ணுவான். நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்துட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோ வந்துட்டு இப்போ தான் ஆஸ்திரேலியா கிளம்ப வெளியே வருவானாம். இப்போ வந்து லக்கேஜ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும் போது பாஸ்போர்ட் எங்கே ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இவள் பாஸ்போர்ட்டை வந்துட்டு உள்ளார வச்சுட்டு வந்துடுவா போல். போய் நான் எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் எடுக்க போவானா. அப்போ வந்துட்டு சரிப்பா அந்த கோட்டையும் கையில் வச்சுட்டே இருக்கு, பாஸ்போர்ட் எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார அனுப்பிச்சுடுவாங்க. அப்போ கோட் வந்து கையில் தானே இருக்கும். கரெக்டாக இந்த டைம் பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து கால் பண்ணி யாராக இருக்கும், இவன் நம்பர் தான் டேட் ஆயிடுச்சுல, ஸோ நம்பர் தான் வந்துட்டு இருக்கும், பேர் வராது, ஒருவேளை வயுனா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, தனியாக போய் அட்டன் பண்ணுவாங்க. ஹீரோயின் எடுத்துட்டு எப்படி இருக்கீங்க, நான் வயுன்னு பேசுகிறேன் அப்படின்னு ஹீரோயின் வந்து பேசுவான். நீங்கள் நல்லா இருக்கீங்களா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் பார்க்க வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பால. அங்கேருந்து எந்த ஆன்சரும் வராது. இருக்கீங்களா ரமில், லைனில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்போ தான் வந்து ஆன்ட்டி பேசுவாங்க, நீ திருந்தவே மாட்டேல, நான் எத்தனை வாட்டி சொன்னாலுமே என்னோட பையன் பிள்ளை நீ வந்துட்டு தானே இருப்பேன், உனக்கு வந்துட்டு ஒரு வாட்டி சொன்னால் புரியாது இல்லை, உன் ஆண்டி நான் மீட் பண்ணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பேசுவாங்க. நான் திருப்பி சொல்கிறேன், என் பையன் கூட வந்து பேசுறதுல வச்சுக்காதான்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுவாங்க. ஹீரோயினுக்கு ஷாக், என்னடா இது இவங்க ஃபோன் அட்டன் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹீரோ வந்துட்டு ஆன்ட்டிங்கும் போது தோ வராங்கன்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் இங்கே வந்துருவாங்க. நான் உன்னை தனியாக அனுப்பல தான் பார்த்தேன், ஆனால் சூழ்நிலையில் பார்த்தா உன்னை தனியாக அனுப்பினா வந்துட்டு இன்னும் பிரச்சனை ஆகிடும்னு நினைக்கிறேன், ஸோ நாங்களும் உன் கூட வரோம், நம்ம எல்லாம் சேர்ந்து ஆஸ்திரேலியா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஹீரோ தான் அனுப்பலான்னு பார்த்துருப்பாங்க, இப்போ இவங்களும் போகிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹெல்தி நிக்கோலி அதுக்கப்புறம் ஹெல்தியோட பாய் ஃப்ரெண்ட் எல்லாரும் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி ஹீரோ கால் பண்ணியா இன்ஃபார்ம் பண்ணியாங்கும் போது இல்லை அவர் ஃபோன் எடுக்கல, ஐ திங்க் அவர் பிஸியாக இருக்காருன்னு நினைக்கிறேன், அவர் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுவார் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவா.
உடனே வந்துட்டு நிக்கோலே வந்துட்டு ஆமாம்மா மேபி வந்துட்டு பிஸியாக இருப்பார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ வந்துட்டு கொஞ்சம் நேரம் கண்டு நீ வந்து ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுவான். சரி நீ இப்போதைக்கு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வெளியே வந்துடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹெல்தி வந்து தன்னோட பாய் ஃப்ரெண்டை சொல்லிட்டு இருப்பான், எனக்கு எதுவும் சரிப்பட்டு வரல, அவனுக்கு வேறு மேரேஜ் ஆக போகுதுன்னு வேறு இன்ஃபார்ம் பண்ணாங்க, அவன் தாய்லாண்டுக்கு போயிருக்கானா அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வந்துட்டு ஷாக். ஏன்னா அவர் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து இருந்திருக்க மாட்டார்ல, என்னது கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக ஆவார். எனக்கு வந்துட்டு தப்பாக தெரியுது, இவ தப்பான ஆள்கிட்ட பழகிட்டு இருக்கா போலியே, பேசாமல் அபோஷன் பண்ண சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்தி வந்து பேசுவாங்கல்ல, பக்கத்தில் தான் நிக்கோலே இருப்பான். அவனுக்கு இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து ஹெல்தியோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கால கர்லில், அவர் வந்து என்ன சொல்லுவார்னா, இது வந்துட்டு அவங்களோட டெசிஷன், நம்ம வந்துட்டு எதுவுமே சொல்லக்கூடாது, இது ஹீரோயினும் அது உங்கள் பாய் ஃப்ரெண்டும் சேர்த்து முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாய் ஃப்ரெண்ட் நான் மண்ணாகட்டி, அவன் எங்கே போனானே தெரியல, அதுவும் இல்லாமல் அவனுக்கு வந்து கல்யாணம் வேறு, ஒரு ஃபோன் கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது, இவ வந்து ஏமாந்துட்டாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க ஹெல்தி. அப்போ வந்து நிக்கோலே ஒரு பணம் வந்து அந்த இடத்துட்டு கிளம்ப போவான். சார் நிக்கோலே, முன்னாடி இதெல்லாம் நாங்கள் பேசணும் தப்பாக நினச்சிக்காது, எனக்கு அப்படி தான் தோணுது, ஒரு வேளை அவன் ஏமாத்தோணும் என்னன்னு தெரியல, நீ வந்து டிசப்பாயிண்ட் ஆகிருப்பல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் டிசப்பாயிண்ட் ஆகிருக்கேன் தான், ஆனால் இருந்தாலுமே நான் ஹீரோயினை எப்போயுமே லவ் பண்ணிகிட்ருக்கேன், அவள் வந்து குழந்தை பெற்றுக்கிட்டாலும் சரி நான் அக்செப்ட் பண்ணிப்பேன், அவள் குழந்தையோட இருந்தாலும் இல்லாட்டியுமே எப்போவுமே அவள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் இந்த நிமிஷம் வரைக்குமே நான் ஹீரோனை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்ட்டு அவன் லவ் இன்னி வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போவான். ஹெல்திக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ஹீரோயினை இன்றைக்கி ஒரு நாளுக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லியிருப்பாங்க போல், அதனால் நைட் அங்கேயே ஸ்டே பண்ணியிருப்பாள் ஹீரோயின். அவளுக்கு தூக்கமே வராது, ஹீரோ நினச்சா அதே நினப்பில் இருப்பாள். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு ஹாஸ்டலுக்கு வந்துடுவாங்க. அப்போ அங்கே ஒர்க் பண்ணுற மீட் வந்துட்டு கல்யாணம் ஆகிடுச்சா, அதுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு எங்கே உங்கள் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை கல்யாணம் வந்துட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு 3 மாதத்துக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் என்ன ஆச்சுங்கும் போது இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ரீட்டாக்குங்கும் போது, ஓ அப்படியா நல்லா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நல்லா இருக்காங்க அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். நெக்ஸ்ட் டே பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு ரீட்டா ஆன்ட்டி வீட்டுக்கு தான் போவாங்க. ரீட்டாட்ட வந்துட்டு பத்திரிக்கை கொடுப்பாங்க, இந்த மாதிரி 3 மாதத்துக்கு அப்புறம் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்களா. ரீட்டாக்கு ரொம்ப ஹாப்பி, என்ன சீக்கிரம் நடக்கணும்னு ஆசைப்பட்டோம், இப்போ 3 தள்ளி போட்டாச்சு அதான் கவலையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பேட் இருக்கால, அவன் பிஜி ஹாஸ்டலுக்கு போயிட்டு ஹீரோயினை வந்துட்டு பார்க்க போவான். அப்போ ஹெல்தி தான் இருப்பா, ஹீரோயின் தான் ஹாஸ்பிட்டலில் இருப்பாள், இன்றைக்கி தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டு இருக்கணும். உடனே வந்துட்டு ஹீரோயின் இல்லையா வயுன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இல்லை வயுன் இல்லை, வெளியே போயிருக்காங்கும் போது, என்ன வயுனை பார்க்க முடியல, அவங்கள பார்த்து ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி பாய் ஃப்ரெண்ட் நிற்பானா, யார் இது உங்கள் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாலாம். உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ வந்த வேலையை வந்து சொல்லுங்கும் போது, இந்த மாதிரி இன்விடேஷன் கொண்டு வந்திருக்கேன், இதை வந்து நான் வயுன்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன் வாங்க வருவாள், புடுங்கிட்டு நான் இதை வயுன்ட்டு தான் கொடுக்கணுங்க போல, அதெல்லாம் கிடையாது எங்கிட்டே கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷனை வாங்கிட்டு இவளை டக்குன்னு வந்துட்டு வெளியே தள்ளி சாத்திடுவாளா. இவ வந்துட்டு என்னடா எல்லாருக்குமே வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, எனக்கு மட்டும் தான் யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாய் ஃப்ரெண்ட் கூட அழகாக இருக்கானேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா இவன் இன்விடேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்து செம்ம ஷாக் ஆகிடுவான். இந்த பாரு இன்விடேஷனே வந்து தராங்க, எவ்வளோ தைரியமாக இருந்தால், அப்போ உண்மை தன்னை கல்யாணம் இது வந்து ஹீரோயின் தெரிஞ்சால் என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வேற அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நான் தான் சொன்னேன்னா அந்த பையன் சீட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பான். ஏன் இந்த பொண்ணுக்கு தெரியல, கண்ணு முன்னாடி இருக்க நிக்கோலே ஏன் தெரியவே இல்லை, அவன் இவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கான், இவன் அப்படி ஏமாந்து இந்த சுச்சுவேஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே ஒரு லேடி வந்து சொன்னான், ஒரு ஆன்ட்டி சொன்னான்னு சொல்லும் போது, யார் அந்த ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதான் அது ஒரு ஆன்ட்டி காலேஜில் படிக்கிறதா பிங்கி தான் சொல்கிறா போல, அவங்க சொன்னாங்க மேரேஜ் ஆக போகுதுன்னு, அது உண்மையாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த இன்விடேஷன் அவர்கிட்ட காமிச்சா என்ன ஆகும்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டோம், அதுக்குள்ளே இந்த இன்விடேஷனை வந்து நம்ம காட்ட வேணாம், ஏன்னா இது தெரிஞ்சால் ரொம்ப ஃபீல் பண்ணுவா, அதுவும் இந்த சுச்சுவேஷனில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவா, இப்போதைக்கு காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வந்துட்டு ரிசர்ச் ஆகி அழைச்சிட்டு போக நிக்கோலே வருவான். நான் நிக்கோலே பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இவர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நிக்கோலே வந்து ஒரு சில லவ் பண்ணிட்டு இருக்கானு. ஸோ வந்துட்டு ஓகே பேக் பண்ணிட்டியா கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோலே கேட்கும்போது ஹீரோயின் கேட்பா, சாரி உன்னை ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நிக்கோலே சொல்லுவான், நீ என்ன டிசப்பாயின்ட் பண்ணிட்டா, அதெல்லாம் உனக்கு கிடையாது, எப்போவுமே நான் உன்னை தான் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ எந்த சுச்சுவேஷனில் நீ எப்படி இருந்தாலுமே நான் உன்னை லைக் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்போவுமே நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு நிக்கோலே சொல்வானா. இதெல்லாம் கேட்க ஹீரோயினுக்கு இன்னுமே அழுக வந்துட்டுருக்கும், இன்னுமே கஷ்டமாயிட்டு இருக்கும். ஏன்னா நிக்கோலே வந்துட்டு அந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்கான். இவளுக்கு வந்து நிக்கோலே ஃப்ரெண்டாக மட்டும் தான் பிடிக்கும், லவ்வர் அந்த மாதிரி ஒரு இதில் வந்துட்டு இவள் பார்க்கவே இல்லை. ஸோ நிக்கோலே சொல்கிறாங்க, பாரு இதெல்லாம் நினச்சி நீ வந்துட்டு டிசப்பாயின் ஆக வேணாம், நீ இதை நினச்சி கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேணாம் வீடு அப்படின்னு சொல்லிட்டு சரி வா டிஸ்சார்ஜ் ஆகி கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பும் போது இவளுக்கு ரொம்ப ஆறுதலாக நிக்கோலே தான் இருப்பான். கொஞ்ச நேரம் ஒரு ஃப்ரெண்டாக வந்து ஷோல்டரில் பட்டு அழுதுட்டு இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிங்கி இருக்காள், அவள் கால் வந்துட்டு ஏதோ சுழுக்க பிடிச்சிக்கும் போல், கரெக்டாக டேம் வந்து பார்க்க வருவான். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். என்ன தெரியல, கால் வந்து சுழுக்க பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாளாம். சரி வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவன் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வருவான். ஸோ வந்துட்டு இவன் என்ன பண்ணுவானா, ஒரு கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வெளியே ஒரு ஜஸ்ட் ஏதோ லைட்டாக
முழுக்க போல. டேம் வந்துட்டு அப்போ டேப்லெட்லாம் வாங்கிட்டு வரேன்னு போவானா, அப்போ தான் இவளும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருப்பா போல். ஸோ அப்போ வந்துட்டு ஹீரோயினும் நிக்கோலே போகிறத வந்து இவள் பார்த்துருவா. என்ன இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன வந்துட்டு நர்ஸ் கிட்டே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போவாங்க. இவங்க 2 பேரும் வந்துட்டு டேப்லெட்லாம் வந்துட்டு வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க போல். இதை வந்துட்டு வந்து காதில் வாங்கிடுவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் காட்டுறாங்க, இங்கே வந்து பேடை காட்டுறாங்க. உங்களை பார்க்க பிங்கி வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிங்கி இந்த இன்ஃபர்மேஷன் சொல்ல தான் வந்திருக்கா. அவள் வந்து கண்டுபிடிச்சிட்டா. நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வச்சுருக்கேன், நான் உங்ககிட்ட சொல்லணும், நான் தனியாக உங்ககிட்ட மட்டும் தான் நான் பேசணும்னு சொல்வாளா. உடனே இந்த ஆன்ட்டி வந்துட்டு உடனே வந்து பேடை பார்த்துட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அமுச்சு விட்ருவாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த மாதிரி ஹீரோயின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிட்டு இருப்பா என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அங்கே இருக்க வேலை பார்க்குறவங்க என்ன பண்ணுறீங்க, ஒட்டா கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, எனக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், அவள் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் போனால் செக் பண்ணாங்கும் போது யாருக்கு உண்மையை சொல்லி, யாருக்கு அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐ திங்க் பாய் ஃப்ரெண்ட் நிக்கோலே தான், 2 பேர் தான் வந்தாங்க, பாய் ஃப்ரெண்ட் நிக்கோலையால் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஆன்ட்டிக்கு செம கோபம். இந்த மாதிரி பொண்ணையும் வந்துட்டு ரமில் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கான். ஆமாம், ஐ திங்க் வந்து ரமிலுக்கு தெரியாது, அவள் வந்து சீட் பண்ணிட்டு இருக்கா. நிக்கோலைக்கு வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு ஃபேவர் பண்ணிக்கிட்டு நிக்கோலி கூட இருந்துக்கிட்டு இப்போ ஹீரோவையும் ஏமாற்றிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் ஹீரோக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவர் ஹர்ட் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவ தப்பாக நினச்சிக்கிறா. நிக்கோலைக்கு தான் இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த சொல்லிட்டு போகிறான். இது வந்துட்டு உண்மையாக இருக்கும், நான் எப்படி நம்புறதுங்கும் போது நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவள் போவான். ஆன்ட்டிக்கு வந்துட்டு இதனால் நம்ப முடியல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை தான் பார்க்க வந்திருப்பான். அப்போ ஹெல்தியோட பாய் ஃப்ரெண்ட் தான் ஓப்பன் பண்ணுவான். அவன் இவனை பார்த்துருக்க மாட்டானே அவ்வளோவா. ஸோ வந்துட்டு யாருன்னு கேட்கும் போது ஹெல்தி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்பான். ஹெல்தி பார்த்ததுக்கப்புறம் வயுன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வயுன்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். வயுன் இங்கே வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லும்போது ஓகே அப்படியா, சரி நான் வெயிட் பண்ணுறேன், வயுனை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது சரி வாங்க உள்ளே வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. இவளுக்கு வந்துட்டு அப்படி இப்படி கேட்கணும் போல் இருக்கும், அப்படியே இவனை பார்த்து அப்படி திட்டணும் போல் இருக்கும். பட் எதுவுமே இப்போதைக்கு பேச முடியாது, அவங்களுக்குள்ளே தான் பேசிக்கணும்னு சொல்லிட்டு சரி வாங்க உள்ளே வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு இவனை உட்கார வச்சுட்டு மூஞ்ச பார்த்துட்டு இருப்பாங்க. இவனுக்கு ஒன்றே ஆக்வர்டாக இருக்கும், ஏன் இவங்க நம்மளை முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா பேட் வந்து கேட்பா, என்ன சொன்ன அந்த பிங்கி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாலாம். அது உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ உள்ளே போ, நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் செய், தேவையில்லாமல் கேட்காதன்னு சொல்லிட்டு யாருக்கும் கால் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயினை வந்துட்டு ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு இருங்க, 24 hours என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறாங்க இன்ஃபர்மேஷனுக்கு வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இவங்க 2 பேரும் ஃபார்மசிலாம் போயிட்டு டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு ஹெல்த்தியால் வந்துட்டு எப்படி கேட்காம இருக்கவே முடியல. அப்போ வந்து கேட்டுறா, உங்களுக்கு என்ன மேரேஜா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடுறா. இதை கேட்டுமே ஹீரோக்கு ஷாக்கு. எப்படி உங்களுக்கு தெரியும், இந்த விஷயம் வயுனுக்கு தெரியுமாங்கும்போது நான் கேட்டதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க, எஸ் ஆர் நோ அப்படிங்கும்போது ஹீரோ வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ண வர்றான். நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனே எனக்கு தர வேணாம், நான் கேட்கறதுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லுங்கள், எஸ் ஆர் நோ அப்படிங்கிற மட்டும் சொல்லுங்கும் போது ஹீரோ வந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்போது என் ஃப்ரெண்டை வந்து நீங்கள் சீட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னன்னு தெரியுமா, வயுனுக்கு என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்ல வருவாளா. அப்போ கரெக்டாக வந்துட்டு பாய் ஃப்ரெண்டு வந்துட்டு வாயை மோடே, இதெல்லாம் வந்து அவங்க பேசிக்கிட்டோம், நீ எதுவுமே வந்து பேச வேணாங்கும் போது ஹீரோ வந்துட்டு என்னாச்சு வயுனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு கண்ணை கட்டுவார், இதெல்லாம் சொல்லாத, எதுவுமே சொல்லாத, அவங்க பேசிக்கிட்டோன்னு சொன்னதுக்கப்புறம் ஹெல்தி வந்துட்டு அப்படியே தொண்டை வரைக்கும் வருமா, அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிடுவா. ஹீரோ வந்து கேட்பான், ஹீரோனுக்கு என்ன ஆச்சு, அவள் எங்கே, அவள் நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக கேட்டுட்டு இருப்பான். இவங்க 2 பேருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்போ கரெக்டாக ஹீரோக்கு வந்து ஒரு கால் வரும், அந்த மாதிரி எம்பசிலேருந்து கால் வரும், ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கொஞ்சம் நேரமாக வெயிட் பண்ணிட்டு தான் வந்திருப்பான். சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் ஹீரோனை வந்துட்டு பார்க்க வரேன், எனக்கு ஹீரோனோட நம்பரை மட்டும் கொடுங்களேன், ஏன்னா நம்பரை வந்து மிஸ் பண்ணிட்டானே, நான் வந்து அவன் நம்பரை வந்து மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு அவன் நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து சொல்ல மாட்டான், நான் வந்து நம்பர்லாம் கொடுக்க மாட்டேன், எது இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா ஃபோனில் பேசுறதை விட நேரில் பேசிக்கோங்க, அந்த ப்ரெக்னென்சியை பற்றி பேசிக்கோங்க அப்படிங்கிற திங்கிங்கில் வந்துட்டு ஃபோன் நம்பர் கொடுக்க மாட்டான், நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். சரிங்க தராட்டி பரவாயில்ல, அவட்டை மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, நான் அவளை வந்து பார்த்தேன், நான் நாளைக்கு கண்டிப்பாக வந்து அவளை மீட் பண்ணுவேன்னு மட்டும் சொல்லிவிடுங்க, அவள் நம்பரை நான் மிஸ் பண்ணிட்டேன், அதனால தான் அவளை காண்டாக்ட் பண்ண முடியலன்னு மட்டும் சொல்லிவிடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கிளம்பி போயிடுவான். ஹெல்திக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இந்த ஆளை நம்புறதா வேணாமான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஒரு பக்கம் கிளம்பி போவானா. அவன் போனதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு இவங்க வந்துட்டு உள்ளார வருவாங்க. அப்போ உள்ளார வந்ததுமே இவ கேட்பா என்னாச்சு, நெக்ஸ்ட்டு டேட் வந்து அப்பாயின்மெண்ட்டு எப்போ, உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஓகே ஃபைன் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு இவ வந்து சொல்லுவாள். இன்னும் வந்துட்டு என்ன முடிவு எடுக்க போகிறேன் அப்படிங்கிறது இன்னும் தெரில, அதனால் இவ அவாய்ட் பண்ண போகிறாளா இல்லை வச்சுக்க போகிறாளா அப்படின்ட்டு ஹெல்தியெல்லாம் கேட்க முடியாது, அது ஹீரோயினோட டிசிஷன் தானே. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின்ட்ட வந்து கேட்பாங்க இந்த மாதிரி ஹீரோ இங்கே வந்தார் அப்படிங்கும்போது ஹீரோயின் வந்து ஷாக்காக கேட்பான், நான் ஹீரோ இங்கே வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவன் ஃபேஸில் அப்படியே ஸ்மைல் வரும், எப்போ வந்தார், ஏன் என்னை காண்டாக்ட் பண்ணலையாங்கும் போதும் அவர் வந்து ஒரு நம்பரை தொலைச்சிட்டாராம்,
திருப்பி ஒரு நாள் உன்னை வந்து பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காரு. இவ்வளோ நேரம் இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தான், நீ வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கால் வந்துச்சு, அதுக்கப்புறம் பிஸி ஆகிட்டாரா, கிளம்பி போயிட்டாருங்கும்போது சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக கேட்குறா. இதிலே ஹெல்த்திக்கு தெரிஞ்சு எந்த அளவுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மேபி உன்னை வந்துட்டு மீட் பண்ணுறதுக்கு நாளைக்கு நாளன்னைக்கு கூட வரலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் இப்போதைக்கு எந்த முடிவும் எடுக்கல, நான் ஹீரோட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நான் பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் உட்காந்துருவான். ஆனால் ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைய வந்து அவாய்ட் பண்ணக்கூடாதான் நினச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஹீரோயின் இருக்காளான்னு சொல்லிட்டு ரூம் வந்து செக் பண்ணால் அவள் இருக்க மாட்டா. அவங்களுக்கு டவுட் எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை ஹீரோ தேடி ஹீரோ வீட்டுக்கே போயிருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கால் பண்ணாலுமே எடுக்க மாட்டா. சரி பேசாமல் நம்ம அந்த வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோட வீட்டுக்கு வந்துட்டு எட்டி பார்ப்பாங்க. என்னடா இது இவ்வளோ அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஒருவேளை இங்கே வரலையோ அப்போ எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். ஹீரோயின் வந்துட்டு எம்பசி தான் வந்திருப்பான். அங்கே வந்துட்டு எப்போதும் ஒரு அசிஸ்டன்ட் இருப்பார்ல, அவர்கிட்ட வந்து கேட்பா ஹீரோ எங்கன்னு. அவர் வந்துட்டு ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு பார்க் சார் கூட வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போகும்போது அப்படி அழுதுட்டு போவா. என்னடா இவரை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு காலேஜுக்கும் போயிடுவான். அப்போ ரெண்டு பேரும் கேட்பாங்க நீ எங்கே தான் போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. ஹீரோட ஆஃபீஸ் தான் போயிட்டு வந்தேன், ஹீரோ அங்கே இல்லை, ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங் ஹீரோ போயிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம், அவர் தான் உன்னை மீட் பண்ண வரேன்னு சொல்லியிருக்கால அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் யாரோ ஒருத்தவங்க வந்து இவங்க பேசுறதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்க அங்கிள்கிட்ட தான் வந்து ஹீரோ பேசிகிட்டு இருப்பான். அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டார், நீ வைனோ தானே வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருக்க, எனக்கு தெரியுது இந்த கல்யாணத்தை உனக்கு இஷ்டமே கிடையாது, நான் உன் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது, ஆனால் உனக்கு சொல்கிறேன் நீ வைனை கல்யாணம் பண்ணாத, ஏன்னா உன் ஆன்ட்டி வந்துட்டு வைனை சும்மா விட மாட்டாங்க, நீ உன் ஆன்ட்டி யாரை சொல்கிறாங்களோ அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டுமே ஹீரோக்கு ஷாக்கு, என்ன அங்கிள் நீங்களே இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஆமாம் உன் ஆன்ட்டி வந்துட்டு யாரை வந்துட்டு கை காட்டுறாங்களோ அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, அப்போ தான் உன் லைஃப் நல்லாயிருக்கும், வைன் வேணாப்பா, வைனை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோக்கு இன்னுமே கஷ்டமாயிடும், ஏன்னா இவருக்கு வந்துட்டு வைன் மேலே வந்து ஒரு தனிப்பட்ட அக்கறை இருக்குது. அவருக்கு வந்து இந்த ஃபேமிலி பற்றி அந்த லேடிஸை பற்றிலாம் தெரியும் என்ன பண்ணுவாங்கன்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து கிளாஸில் இருப்பாள், அதை யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு வாட்ச் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் நினச்சி வந்துட்டு ஃபோன் வராதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு பேசாமல் நம்ம வந்துட்டு அவர் கால் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பா. இவளுக்கு என்ன பயம்னா ஆன்ட்டி எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு தான் பயம், அதனால தான் ஹீரோயின் வந்துட்டு பண்ணாமல் இருக்கான். கரெக்டாக வந்துட்டு இவள் கால் பண்ண நேரத்தில் ஹீரோக்கு வந்து ஒரு கால் வரும். பார்த்தீங்கன்னா இந்த பிங்கி தான் கால் பண்ணியிருப்பா போல். ஹீரோ வந்து என்ன சொல்கிறான்னா எந்த விஷயம் வந்தாலும் எம்பசி கால் பண்ணி சொல்லுங்கள், டேரெக்டாக எனக்கு கால் பண்ணாதீங்க அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருப்பான். ஸோ அந்த பிங்கி கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயின் வந்து ட்ரை பண்ணியிருப்பா போல். அப்போ அவளுக்கு வந்து பிஸின்னு வந்துட்டு இருக்கும். ஸோ ஒரு வேலை பிஸியாக இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி ட்ரை பண்ணலான்னு இருப்பான். அதுக்குள்ளே இவளுக்கு தான் வாமிட் சென்ஸ் இருக்கும்ல, ஸோ திருப்பி போயிட்டு வாமிட் பண்ண போயிடுவான். அப்படியே வாமிட் பண்ணிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் டேப்லெட் எங்கன்னு சொல்லிட்டு ட்ரா ஓப்பன் பண்ணி டேப்லெட் எடுக்க பார்ப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோட இன்விடேஷன் வந்துட்டு ஒரு புக்கு கீழே இருக்கும். என்ன இது இன்விடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுக்க பார்ப்பா. அப்படி எடுக்கிற சமயத்தில் திருப்பி இவளுக்கு வாமிட் வர ஆரம்பிச்சிடும். திருப்பி என்ன பண்ணுவான்னா ரெஸ்ட் ரூம் ஓடிடுவா வாமிட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பக்கத்துக்கு வந்திருப்பான். இவங்களுக்கு தான் செமஸ்டர் போயிட்டு இருக்குல்ல, அவங்க வந்துட்டு வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஹீரோ வந்து நாக் பண்ணிகிட்டே இருப்பான் வைன்னு சொல்லிட்டு. ஆனால் வைன் வந்துட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி தெரியல, நம்பரும் இல்லை, இவளை பார்க்கவும் முடியலன்னு சொல்லிட்டு சரி போகலான்னு வந்துட்டு நினைப்பான். இல்லை போவேணாம், இப்படி போனால் அவள் அதுக்கப்புறம் வந்து அவளை எப்படி வந்துட்டு பார்க்குறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்துட்டு உட்காந்துருவான், வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க காலேஜுக்கு போயிட்டு ஸ்ட்ரைட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, செக்கப்புக்கு போகிறாங்க போல். இங்கே வந்து நிக்கோலை தான் அழைச்சிட்டு போகிறான். நிக்கோலை என்ன சொல்கிறோன்னா தைரியமாக போ, எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம், பார்த்துக்கலாம், அவனோட இஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்றான். ஒரு வேளை வந்துட்டு அபோஷனுக்கு அமுச்சு விட்றான்னு என்னன்னு தெரியல, இவன் ரொம்ப பயந்துக்கிட்டே போகிறான். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஈவினிங்கும் ஆகிடுது, அவன் இன்னுமே அந்த இடத்த விட்டு நவரில் அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஓகே கைஸ், இதோட எபிசோட் முடியுது. நீங்கள் நிக்கோலை பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஹீரோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நானும் படித்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், முக்கியமாக கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். செல்ல குட்டீஸ், டேக் கேர்.